ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் மொறுன்னு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு குக்கரில் 1 கப்பு சிறுபயிறு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரை மூடிட்டு மிதமான தீயில வச்சு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு கடாயில் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட வேக வச்ச சிறுபயிறு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சீனி இல்லைன்னா கருப்பட்டி இல்லைனா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பச்சை பயிறு நல்லா ஆறுனதும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி மாவில் முக்கி எடுத்துட்டு சூடான எண்ணெயில் சேர்த்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.